மாற்றுத்திறனாளிகளை பாவம் செஞ்சதுக்காக தான் மாற்றுத்திறனாளி பிறந்ததாக சொல்லி அடுத்த தலைமுறைக்கு வந்து டீச் பண்ணுறாங்க. ஒரு மாற்றுத்திறனாளிகளை கேவலப்படுத்தி தான் டீச் பண்ணுன்ற அவசியம் கிடையாது. மாற்றுத்திறனாளிகள் மத்தியில் ஒரு வந்து மன்னிப்பு கேட்கணும். பேர் லிவிங்ஸ்டன், நான் வசந்த மாற்றுத்திறனாளி மாவட்ட கூட்டமைப்பு தலைவர். எதற்காக இந்த பேரணி, எதற்காக இந்த போராட்டத்தை நாங்கள் எடுத்துக்கணும்? கடந்த வாரங்களில் மகாவிஷ்ணு என்பவர் சென்னையில் உள்ள அரசு பள்ளியில் வந்து மாற்றுத்திறனாளிகளை பாவம் செஞ்சதுக்காக தான் மாற்றுத்திறனாளி பிறந்ததாக சொல்லி ரொம்ப தரைக்குறைவாக பேசுனதன் அடிப்படையில் அவர் ஏற்கனவே இப்போ நேற்று அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் அவர் மீது வந்து கடுமையான சட்டத்தை கொண்டு வந்து அவர் வந்து மன்னிப்பு கேட்கணும். முதல்ல வந்து மாற்றுத்திறனாளிகள் மத்தியில் அவர் வந்து மன்னிப்பு கேட்கணும். இப்படி பேசுறது வந்து ஒரு அங்கே பாருங்களேன், வந்து அடுத்த தலைமுறைக்கு வந்து டீச் பண்ணுறாங்க. டீச் பண்ண சொல்ல ஒரு மாற்றுத்திறனாளிகளை கேவலப்படுத்தி தான் டீச் பண்ணுன்ற அவசியம் கிடையாது. ஆனால் அது பண்ணதுனால மாணவர்கள் மத்தியில் என்ன தோணும்? ஒருவேளை எங்களை பார்க்க சொல்ல, நாங்கள் கிராமத்தில் வாழ்ந்துட்டுருக்கோம், இல்லை வெளியில் வர சொல்ல அவங்க எங்களை பார்க்க சொல்ல என்ன நினைப்பாங்க? அன்றைக்கி ஒரு சார் சொன்னார், இவங்க பாவம் செஞ்சதுனால தான் பிறந்திருக்காங்க பொழுது அப்படின்னு பார்க்க சொல்ல எங்களை வந்து ஒரு கேவலமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து எங்களை எதிர வரமாட்டாங்க. நாங்கள் வந்தால் கூட எங்களை பார்த்தாங்கலாம் ஒதுக்கிடுவாங்க. என்ன காரணம்னா, நாங்கள் பாவம் செஞ்சிட்டோம், அதனால தான் இப்படி பிறந்திருக்கோம் அப்படின்னு. ஆனால் அப்படியெல்லாம் கிடையாது. ஏன்னா மாற்றுத்திறனாளிகள் வந்து இந்த சமூகத்தில் வாழக்கூடியவங்க தான். எங்களுக்கு எல்லா விதமான உரிமைகள் இருக்குது. ஏன்னா சட்டங்கள் 2016 சட்டங்கள் வந்து தரக்குறைவாக பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி அடிப்படையிலும் கூட இன்றைக்கி பெரிய பெரிய பொசிஷனில் இருக்கிற ஆட்கள் தான் வந்து மாற்றுத்திறனாளி தரக்குறைவாக பேசுகிறாங்க. இதை கண்டிப்பாக கண்டிக்க வேண்டிய ஒரு விஷயம். தயவு செஞ்சு அவர் வந்து ஒரு வீடியோ வெளியிடணும். மாற்றுத்திறனாளிகளை நான் தரக்குறைவாக பேசுனதின் அடிப்படையில் மன்னிப்பு கேட்குறேன்ற ஒரு வீடியோ வெளியிடணும். திருவள்ளூர் மாவட்ட சார்பாக வந்து நாங்கள் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து அவர் மேலே கடுமையான நடவடிக்கை எடுப்பதற்காக மனு கொடுக்க வந்திருக்கோம். அது கண்டிப்பாக இதுமாரி எல்லா இடத்துலையும் வரணும்னு நினைக்கிறேன். இதுமாரி கடுமையான ஒரு தண்டனை, கடுமையான ஒரு பனிஷ்மெண்ட் வந்தால் தான் எல்லாரையும் மாற்றுத்திறனாளி. நீங்கள் பாருங்களேன், ஒரு கட்சி மீட்டிங்கில் கூட மாற்றுத்திறனாளிகளை உதாரணம் சொல்லி தான் பேசுகிறாங்க. அப்போது ஒரு கடுமையான தண்டனை கொடுத்தால் மட்டும்தான் எல்லா இடத்துலையும் ஒரு அவேர்னஸ் வரும்னு நினைக்கிறோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.